பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் தேசத்தினுடைய ஆணிவேராய் தேசிய அரசியல் சாசன சட்டத்தின் முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு கொள்கையின் விளக்கமாய் மக்களை மக்களாட்சியின் தத்துவத்தை பறைசாற்றுவதற்காகவும் அந்த தத்துவத்தின் பின்னடைவையும் அதனை காக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு என்பதை உணர்ந்ததால் தான் இன்றைக்கு இப்படி ஒரு மாநாட்டினை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இந்தியர்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக துன்புறுத்தப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள். அவர்களை சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக நடத்தினார்கள். அவர்களினுடைய எல்லா வளங்களும் சுரண்டப்பட்டது. அவர்கள் மீது அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இந்த தேசத்திலிருந்து பிரிட்டிஷை துடைத்தெறிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் இரவு பகல் பாராமல், ஜாதி மதம் பாராமல், இனமொழி பாராமல் இந்தியர்கள் என்ற ஒற்றை முழக்கத்தோடு ஆங்கிலேயர்களை இந்த தேசத்தில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தோடு பல தியாகங்களை செய்ததன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த மக்களாட்சி தத்துவம். இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களின் மொழிகள், இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களின் கொள்கைகள், இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்களின் வளங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் கூட அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்டும் வண்ணமாகவும் அவர்களுடைய பாதுகாப்பை நிலைநாட்டும் வண்ணமாகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த மக்களாட்சி தத்துவம். மக்களே, மக்களால், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த தத்துவத்தை 1950ஆம் ஆண்டு இந்த தேசமே இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் இருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. அதனினுடைய சந்தோஷத்தையும் அதனினுடைய வீரியத்தையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் பாசிச கொள்கையுடைய கழுகு பார்வையினாலும் மதவெறி பிடித்த ஓநாய்களினுடைய கையில் இந்த தேசம் சிக்க ஆரம்பித்தது. இந்த பாசிசவாதிகளுக்கு மத சுதந்திரம் பிடிக்காது, இந்த பாசிசவாதிகளுக்கு மத சார்பின்மை பிடிக்காது, இந்த பாசிசவாதிகளுக்கு சமூகத்தினுடைய பாதுகாப்பு பிடிக்காது, இந்த பாசிசவாதிகளுக்கு இந்தியாவினுடைய ஒற்றுமை பிடிக்காது, இந்த பாசிசவாதிகளுக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சியே பிடிக்காது. அதனினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு அரசியல். எங்கே பார்த்தாலும் வெறுப்பு பேச்சு. சகோதரர்கள் சொன்ன மாதிரி அப்படியே பரவலாக தூவி போய்கிட்டே இருக்காங்க. எப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சுகள் தெரியுமா? சமீபத்தில் ஹரித்வாரில் நரசிங்கநாத் என்று சொல்லக்கூடியவர் ஒரு இந்துக்களினுடைய கூட்டத்தில் சொல்கின்றார், இந்த தேசத்தை, இந்த இந்திய தேசத்தை மியான்மரை போன்று சுத்திகரிக்க வேண்டும். ஆகையால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நீங்கள் கொல்ல தயாராகுங்கள், அதற்காக நீங்கள் சாகவும் தயாராகுங்கள் என்று கூறுகின்றார். அதே போலத்தான் பத்ராபூரிலும் ஒரு பத்திரிகையாளர் சொல்கின்றார், வினோத் கபடி என்று சொல்லக்கூடியவர். அவர் சொல்கின்றார், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையை குறைக்க வேண்டும், அதனால் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொலை செய்ய வேண்டும், அதற்காக நீங்கள் சிறை செல்லவும் தயாராக இருங்கள் என்று கூறுகின்றார். இவர்கள் ஒரு விஷயத்தை செயல்படுத்த நினைத்தால் முதலில் அதை வெறுப்பு பேச்சில் தான் தொடங்குவாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 20 லட்சம் முஸ்லீம்களை அழிப்பதற்கு 100 இராணுவ வீரர்கள் தேவை என்று கூறுகின்றார். இந்திய தேசத்தை நேசிக்கக்கூடிய, இந்திய மக்களை நேசிக்கக்கூடிய எந்த இராணுவ வீரனும் இனப்படுகொலையில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை தெரிந்துதான் இன்றைக்கு அக்னிபாத் போன்ற திட்டத்தை செயல்படுத்த அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று சாத்வி என்று சொல்லக்கூடிய பெண்மணி கூறுகின்றார், என்ன சொல்றாரு, தெருக்களில் வைத்து இஸ்லாமிய பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பேச்சை இவர்கள் கூறுகின்றார்கள். ஆக இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் எதிராக யாரெல்லாம் வெறுப்பு பேச்சுகளை கூறுகின்றார்களோ இவர்கள் அனைவரும் பிஜேபியோட டைரக்ட் லிங்க்ல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் அடுத்தவர்கள் தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, ஹிஜாபினுடைய இஷ்யூவை கையில் எடுக்கின்றார்கள். நாம் தலையில் போடக்கூடிய 2 மீட்டர் துணி இன்னைக்கு அவர்களினுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது. இன்றைக்கு ஹிஜாபை போடக்கூடாது என்று சொல்லி கிட்டத்தட்ட 20,000 இஸ்லாமிய குழந்தைகளினுடைய கல்வியை அவர்கள் கெடுத்து விட்டார்கள். இதற்காக போராடிய குழந்தைகளின் மீது தடியடி, அவர்களை அரசு செய்யக்கூடிய காட்சியை நாம் வலைத்தளங்களில் பார்த்திருப்போம். ஆக பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கு யாரெல்லாம் குரல் கொடுக்கின்றாரோ,
எந்த பெண்மணி எல்லாம் குரல் கொடுக்கின்றார்களோ, அவர்கள் டாக்டராக இருந்தாலும் சரி, அவர்கள் சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருந்தாலும் சரி, அவர்கள் செக்குலரிஸ்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்றே ஒரு ஆப் இப்போ தயாரித்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, சுல்லி டில் புல்லி பாய் என்று சொல்லக்கூடிய வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆப். இந்த ஆப்பில் என்னென்னா, யாரெல்லாம் இந்த கையாலாகாத அரசை பற்றி பேசுகின்றார்களோ அவர்களினுடைய புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து ஏலம் விடுவது. ஆக நேஷ்னல் விமன்ஸ் ஃப்ரண்ட் என்ன செஞ்சோம், கிட்டத்தட்ட 9 மாநிலங்களில் அவர்களுக்கு எதிராக இந்த ஆப்பை தடை செய்ய வேண்டும், இவர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தோம். தமிழகத்தில் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டங்களுக்கு மேலாக இந்த புகார்களை அளித்தோம். அதன் அடிப்படையில் இந்த ஆப்பை என்ன செஞ்சுட்டாங்க, ஃபஸ்ட்டு தடை செய்துட்டார்கள். அடுத்ததாக இந்த ஆப்பை உருவாக்கிய 2 நபர்களை பெங்களூரில் வைத்து கைது செய்கிறாங்க. கைது செஞ்சுட்டு அந்த நீதித்துறை வழங்கிய தீர்ப்பு தான் நம்மளால் ஒத்துக்கவே முடியலை. இவர்களினுடைய எதிர்காலத்தை கருதி என்ன செய்கிறோம், இவர்களை நாங்கள் ரிலீஸ் செய்கிறோம், இவர்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்க முடியாது என்கின்ற ஒரு தீர்ப்பை வழங்குகின்றார்கள். இன்றைக்கு 20,000 குழந்தைகள் அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை, அதாவது கிட்டத்தட்ட அவர்களினுடைய கல்வியை இழந்து நிற்கக்கூடியது அவர்களினுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. இஸ்லாமிய பெண்களை தவறாக சித்தரித்தால் அவர்களினுடைய வாழ்க்கையை கருதி இன்றைக்கி என்ன கிடையாது, அவர்களுக்கு தண்டனை கிடையாது என்கிற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்த இந்திய தேசம் போய்கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக காஷ்மீரி ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய படம். இந்த படத்தை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் இந்த படத்தை பார்த்துவிட்டு வந்தாலும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லும் அளவிற்கு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக தவறாக சித்தரித்த ஒரு படம் தான் இது. இந்த படத்தை பார்ப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யுது, ஒரு நாள் லீவு, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நாள் லீவை கொடுத்து, ஒரு நாள் சம்பளத்தையும் கொடுத்து இந்த படத்தை பார்க்க சொல்கின்றார்கள். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு அரசியலை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் ஒன்று கேட்கின்றேன், உண்மையாகவே காஷ்மீரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவுக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? இன்னைக்கு யார் வேண்டுமானாலும் ஒரு வீட்டிற்குள் நுழைந்து எந்த பெண்ணு வேணாலும் அவர்கள் தூக்கி கொண்டு பாலியல் பலாத்காரம் செய்து விடலாம் என்னும் அளவிற்கு அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு ஒரு அவல நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் காஷ்மீரி ஃபைல்ஸ் என்ற ஒரு படத்தை தயாரித்ததை போன்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்கள் காந்தியை கொண்டதில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய குஜராத் கலவரம், முசஃபர் கலவரம், டெல்லி கலவரம், இப்படி அடுக்கடுக்காக நாங்கள் ஃபைல்களை தயாரித்தால் இந்த இந்திய தேசம் அமைதி பூங்காவாக இருக்குமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ, நம்முடைய உயிரின மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு அவதூறு, ஒரு வெறுப்பு பிரச்சாரம். இதை யார் சொல்கிறா? பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா அவர்கள் கூறுகின்றார். இது பெரிய இஷ்யூ ஆகுது. இஷ்யூ ஆனவுடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நீதித்துறை ஒரு தண்டனை வழங்குறாங்க. எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா? நீங்கள் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எனக்கு ஒரு விஷயம் புரியலை. நம்ம தண்டனைனா இது வரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருப்போம்? ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டிருப்போம், மரண தண்டனை கேள்விப்பட்டிருப்போம், கடுங்காவல் தண்டனை கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன சார் மன்னிப்புங்கிற ஒரு தண்டனை? இந்த சட்டத்திலே இல்லாத ஒரு புதிய ஒரு சட்டத்தை எல்லாம் அவர்கள் போடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு முழுக்க முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையினுடைய பட்டியலில் 27வது இடத்தில் இருந்த இந்தியாவை கொண்டு போய் முதலிடத்தில் வைத்து விட்டார்கள். நான் சும்மா சொல்லலை. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு கோயிலினுடைய கருவறையில் வைத்து இன்றைக்கு ஆஷிஃபா என்று சொல்லக்கூடிய 8 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்கின்றார்கள். இன்றைக்கு பார்லிமெண்ட்ல சட்டத்தை இயற்றக்கூடிய இடங்களில் உட்கார்ந்து ஆபாச காட்சிகளை பார்க்கின்றார்கள். பக்தியோடு பூஜை செய்யக்கூடிய பூஜை அறையில் கூட இன்றைக்கு ஆபாச செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒழுக்கத்தை சொல்லித் தரக்கூடிய கல்விகளில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை இந்த பாரதிய ஜல்சா, உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்லிட்டேன், பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களினுடைய பள்ளி இடிபடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். பாபர் மஸ்ஜித் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கல, விடமாட்டோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது ஞான்வாபி பள்ளியை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அடுத்து காசி, மதுரா, இப்படி இவர்களினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகும்.
அப்போ நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதனை முழுமையாக நாம் தீர்க்க வேண்டும் என்றால் இவர்களை எதிர்த்து நின்று களம் காணுவதுதான் இதற்கு ஒரே தீர்வாக இருக்க முடியும். எப்படி கர்நாடகாவில் தன்னுடைய பள்ளியை பாதுகாப்பதற்கு அந்த மஹல்லாவில் இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து RSS பரிவார கூட்டங்களை விரட்டி அடித்தார்களோ, அதே போன்று இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர்களை விரட்ட வேண்டும். நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை கையில் எடுக்கும்போதே நீங்கள் திருந்திக்கங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாஷை இருக்குது, அந்த பாஷையில் சொல்லி தான் உங்களை திருத்தணும்னா எங்களுடைய சகோதரர்கள் அதற்கும் ரெடியாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உஹது போரிலும், ஹந்தக் போரிலும், தபுக் போரிலும், யமாமா போரிலும் உமர் முக்தார் அவர்களும் சலாவுதீன் அய்யூப் அவர்களும் இன்றைக்கு அவர்களினுடைய இரத்தத்தையும் வியர்வையும் தியாகம் செய்தார்களோ, அதே போல இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பதற்காக எதை வேண்டாலும் இழக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த சமூகம் எப்படிப்பட்ட பலத்தை எதிர்பார்த்ததோ, இந்த சமூகம் எப்படிப்பட்ட பாதுகாப்பை எதிர்பார்த்ததோ, அப்படிப்பட்ட பலமாக, அப்படிப்பட்ட பாதுகாப்பாக இன்றைக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாறி நிற்கின்றது. நீங்கள் மியான்மரை போன்ற இந்தியாவை சுத்திகரிக்க வேண்டும் என்ற ஒரு வரலாற்றை உருவாக்க நினைத்தால் எழுதி கொள்ளுங்கள். இந்த மாநாட்டின் வாயிலாக நான் சொல்லிக் கொள்கின்றேன், பிற்காலத்தில் ஒரு வரலாறு உருவாகும். அந்த வரலாற்றில் RSS சங் பரிவார கூட்டத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தலைமையில் ஒரு கூட்டம் விரட்டி அடித்தது என்கின்ற ஒரு வரலாறு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இறைவன் எங்களுக்கு கொடுத்த இறைவசனம், நீங்கள் துக்கப்பட வேண்டாம், கவலையும் கொள்ள வேண்டாம், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று இறைவன் எங்களுக்கு கூறினானே, அதே போல் நாங்கள் துக்கப்பட மாட்டோம், நாங்கள் கவலையும் கொள்ள மாட்டோம். நிச்சயமாக வெற்றி மிக அருகில் எங்களுக்கு இருக்கு என்பது எங்களுடைய இறைவனுடைய வாக்கு. பிலாலை போன்று, ஹப்பாவை போன்று, அம்மாரை போன்று, முஸ்கானை போன்று வலிமைக்கு நிகராக குரலை உயர்த்தி பிரகடனம் செய்வோம். அல்லாஹு அக்பர். நமக்கான வலிமையும் நமக்கான பாதுகாப்பையும் நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாசிசம் இல்லாத இந்தியா நிச்சயம் இந்த தேசத்தில் உருவாகும் என்பதை என்னுடைய பிரார்த்தனையாக வைத்து எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிர்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.